நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், ஷைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு, ரெண்டு அவனுக்கு லாபம் தான். ஒன்று என்ன செய்யண்டா, நீங்க பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்போ சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினைச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு, ரெண்டில் விடு. இந்த துறைய பாவமும் செய்து தௌபாவும் செய்து, பாவமும் செய்து தௌபா செய்து, அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, ஒன்றில் தௌபாவை விட்டுரு அல்லது என்ன செஞ்சிரு, பாவத்தை விட்டுறது. நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌபா விடுறதா லேசி, அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது, தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ நினைச்சு பாருங்க, ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனால தான் இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றார், அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு தான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே. அதனால ஒரு முஃமின் எந்த